துர்கா வந்துட்டியா? தேவி பத்தின ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல ஹாசினி, வர வழியில எல்லாம் தேடி பார்த்துட்டு தான் வரேன். தேவிய பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. என்ன துர்கா இப்படி சொல்ற? நிஜமா தான் சொல்றியா? ஒருவேளை மாயாவும் பாண்டியும் வீட்ல இல்ல, அவங்க கூட எங்கேயாவது போயிருப்பாளா? இல்லம்மா, தேவி அவங்க கூட போயிருக்க வாய்ப்பே இல்ல. அவ எங்க போயிருப்பான்னு தெரியலையே. சூர்யா, தேவியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நானும் தெய்வமாவை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே தெய்வமா இல்ல. தான் போயிருப்பா. சூர்யா, தேவியை கண்டுபிடிக்க ஏதாவது பண்ணுப்பா. என்ன சிஸ்டர், என்னாச்சு? எல்லாரும் மூஞ்சிலும் ஏதோ டென்ஷன் தெரியுதே. சரி வா பாப்போம். என்னாச்சு? ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? சூர்யா, குழந்தை தேவியை காணோம் மாயா. குழந்தை தேவிய காணோமா? அப்பாடா. என்னது? தேவிய காணோமா? ஐயோ, என்ன சொல்றீங்க? குழந்தை எங்க போனா? நல்லா தேடி பாத்தீங்களா? தேடி பார்த்துட்டோமா, அவ எங்கேயுமே கிடைக்கல. ஐயோ, இப்படி சொன்னா எப்படி மாப்ள? பதறுது மாப்ள. வாங்க உடனே போலீஸ்க்கு போலாம். யோ சித்தப்பு, துர்காவே இன்ஸ்பெக்டர் தான். அவ இன்ஸ்பெக்டரா இருந்து இந்த வீட்ல என்ன பிரயோஜனம்? குழந்தைய காணுமே, பதறுது. வாங்க போய் குழந்தைய தேடுவோம். சிபிஐல கேஸ் கொடுப்போம் மாப்ள. ஐயோ, குழந்தைய காணோன்னு இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி சூர்யா? குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுப்பா. ஆமா மாமா, ஏதாவது பண்ணுங்க மாமா. டேய், என்னையும் குழந்தையும் காப்பாத்த தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொன்னல. இப்ப என் குழந்தைய காணும். இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஏங்க, ஏன் மேல கோவத்தை காட்டுற நேரமாங்க இது? முதல்ல குழந்தைய கண்டுபிடிக்கணும், அத பத்தி யோசிப்போம். ஆமா சூர்யா, இப்ப எதுவும் பேச வேண்டாம். குழந்தைய கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போம். பார்வதிமா, என்ன வேணியம்மா? ஒன்னில்ல, மாடிக்கு துணிக்காய போட போயிருந்தேன். எதிரில உங்க மாடியை பார்த்தா குழந்தை தேவி வெயில்ல படுத்துட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? குழந்தை தேவிய மொட்டை மாடியில பாத்தீங்களா? ஆமா ஆமா, ரொம்ப நேரமா அவ வெயில்ல தான் படுத்துட்டு இருக்கா. ஐயோ சூர்யா, அத்தை, சூர்யா, என்னத்த? குழந்தை மாடியில தான் இருக்கா. என்ன சிஸ்டர், குழந்தை மாடியில தான் இருக்கலாம். வா. வாங்க. தெய்வமா, தேவி, தெய்வமா, தேவி, தேவிமா, தெய்வமா, தேவிமா, தெய்வமா. இங்க பாரு. தேவிமா. அப்பா பாரு. ஐயோ, ஐயோ, என்னாச்சு? தேவி காணோம் தேடிட்டு இருந்தோம். இங்க பாருடா. மொட்டை மாடியை கவனிக்காம விட்டுட்டோமே. தேவி. மாடியில தான் இருந்திருக்கா. தேவிமா, தேவிமா. தேவிமா. ஐயோ, தேவி. தேவி, தெய்வமா, ஐயோ, தெய்வமா, என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ, ரொம்ப கொதிக்குதே. ஐயோ, ஐயோ சூர்யா, காய்ச்சல் அதிகமா இருக்கு. குழந்தை தாங்காது. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க அத்தை. ஹலோ ஹலோ டாக்டர், நான் சூர்யா பேசுறேன். தேவிக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. கொஞ்சம் நீங்க சீக்கிரம் வர முடியுமா? உடனே வரேன். தேங்க்ஸ் டாக்டர். வெயில் அதிகமா இருக்கு. முதல்ல குழந்தை கீழே கூட்டிட்டு போவோம். வா. சரிங்க. வாங்க. வாங்க. தேவி, ஐயோ பாவம் குழந்தை. வீட்டை விட்டு போய் தொலைஞ்சதுன்னு பார்த்தா மாடியில வந்து படுத்து கிடக்க இந்த சுண்டக்கா. இது நம்ம கால சுத்தின பாம்பு. அவ்வளவு சுலபத்துல போகாது. நாம தான் அடிச்சு விரட்டணும். வாங்க, கீழே என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். வாங்க. சூர்யா, டாக்டர் எப்பப்பா வருவாங்க? ஒரு ஃபோன் பண்ணி பாரு. மறுபடியும் நான் உங்ககிட்ட பேசணுமா? கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. சரிப்பா. வந்துருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். டாக்டர், டாக்டர், குழந்தைக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. வந்து என்னன்னு பாருங்க ப்ளீஸ். பாருங்க. உட்காருங்க டாக்டர்.
ஹை டெம்பரேச்சர் 105 இருக்கு. நல்ல வேலை, கரெக்டா கால் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ரொம்பவும் ரிஸ்கா இருக்கும். டாக்டர், இப்போ பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாமா? இப்போ தேவையில்லை. நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். குழந்தை இப்போ கண் முழிச்சிரும். இந்த டானிக்கையும் மருந்தையும் 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் கொடுங்க. சரிங்க டாக்டர். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். வீட்ல ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு கேக்குறேன்னா, குழந்தைக்கு பிசிக்கலா எந்த ப்ராப்ளமும் இல்ல, சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கு. குழந்தை முன்னாடி சண்டை போட்டுக்காதீங்க. அப்படி நீங்க சண்டை போடுறத பார்த்துதான் குழந்தை பயந்து இருக்கு. அதனாலதான் இந்த ஃபீவர். இனிமே பயப்பட தேவையில்லை. குழந்தைய கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே, வரேன் சார். தேங்க்யூ டாக்டர். சூர்யா, டாக்டர் சொன்னது கேட்டியா? குழந்தை முன்னாடி இனிமே நீங்க 2 பேரும் சண்டை போட வேண்டாம். ஆமா சூர்யா மாமா, நீங்க போட்டுக்கிட்ட சண்டைய பார்த்துதான் தேவிக்கு இப்படி ஆயிடுச்சு. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஐயோ, ப்ளீஸ் பாத்துக்கோங்கம்மா. கொடுங்க. குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன? இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட என்ன வேணாலும் கோவப்படுங்க, என்ன அடிங்க, சண்டை போடுங்க. ஆனா இது எதுவுமே தேவி முன்னாடி வேண்டாங்க. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவி முன்னாடி கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம். இத சொல்லதான் என்ன கூப்பிட்டியா? ஒரு நிமிஷம், நான் குழந்தைக்காக பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசாம இப்படி போனா என்ன அர்த்தம்? என் குழந்தை எனக்கு பாத்துக்க தெரியும்னு அர்த்தம். நான் அதை இல்லைன்னு சொல்லல. தேவி எனக்கும் குழந்தைதாங்க, அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது எல்லாம் புரிஞ்சதுனால தான் நான் சொல்றேன். குழந்தைய காரணம் காட்டி தான் இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வந்த. குழந்தைய காரணம் காட்டி தான் என்ன அசிங்கப்படுத்தி கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. இப்போ அதே குழந்தைய காரணம் காட்டி என்கிட்ட ஒட்டிக்க பாக்குறியா? குழந்தைய காரணம் காட்டி நான் எங்க ஒட்டிக்க பார்க்கணும்? ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிறதுனால நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். ஆமா, தப்பு தப்பா தான் படும். நீ தப்பானவ தான், எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீ போடுற டிராமா எல்லாம் என்கிட்ட எடுபடாது. நான் டிராமா போடுறேனா? நான் டிராமா போடுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க அறியாமைங்க. நீங்க வர வச்சது உங்க ஃபேமிலி டாக்டர் தானே? நீங்க தானே கால் பண்ணி வர வச்சீங்க. அவங்க தானே குழந்தை சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்கா, அதனாலதான் ஹை ஃபீவர் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு அவங்க தானங்க சொன்னாங்க. இதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ண டிராமான்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் தேவிக்காக கிளம்புறேங்க. இந்த உலகத்துல எல்லாரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில தாங்க வாழ்றாங்க. நானும் அந்த நம்பிக்கையில தான் புஷ்பா கிட்ட இருந்து உங்களையும் குழந்தையும் காப்பாத்துறதுக்காக உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னைக்காவது என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்பினேன். இல்ல, என் மேல உங்களுக்கு துளி அளவு கூட நம்பிக்கை வரல. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். தேவிமா முன்னாடி நம்ம இனிமேல் சண்டை போட்டுக்க வேண்டாம். ரெண்டு பேரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்போம். அதுவும் தேவிக்காக. தேங்க்ஸுங்க. அது தேவிமா முன்னாடி மட்டும்தான். போலாம். தேவிமா,
தேவிமா, தேவிமா, ஏண்டா ஏன் இப்படி பண்ண? எதுக்கு போய் மாடியில படுத்துட்டு இருந்த? துர்காமா, சூர்யா, நீங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆ, எங்களை மன்னிச்சிரு செல்லம். இனிமே நாங்க சண்டை போட்டுக்கவே மாட்டோம். ம்? நீங்க சொல்றீங்க, சூர்யா சொல்ல மாட்டாரு. சண்டை போட்டுக்க மாட்டேன்டா. ப்ராமிஸ். ப்ராமிஸ். சூர்யா, ப்ராமிஸ்டா. ஐயோ சிஸ்டர், உங்க திட்டத்துல மண்ணை போட்டுருச்சு அந்த குழந்தை. சிஸ்டர், அந்த தேவி இருக்கிற வரைக்கும் துர்காவையும் மாப்பிள்ள சூர்யாவையும் பிரிக்கவே முடியாது சிஸ்டர். நம்ம மாப்பிள்ள பிரிஞ்சிருந்தா கூட இந்த சுண்டக்கா சேத்துல வைக்குதே. சிஸ்டர், முதல்ல இந்த சுண்டக்காக்க ஒரு முடிவு கட்டணும் சிஸ்டர். கரெக்ட் சங்கரபாண்டி. தேவிய காரணமா வச்சு ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்போன்னு சொல்ற சூர்யா அத உண்மையாக்கிட கூடாது. ஆ, அந்த தேவிய ஒரு வழி பண்ணணும். ஆமா சிஸ்டர், நான் ரெடி ஆகி வந்தாச்சு. இன்னும் அந்த சிஸ்டர் ரெடி ஆகி வரல. ஐயோ, அவங்க கிட்ட போய் இன்னும் ரெடி ஆகலன்னு கேட்டா அவங்க என்ன முறைப்பாங்க. நமக்கு வேற என்ன வழி? வெயிட் பண்ணி தொலைவோம். நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? இவங்களுக்கு தம்பியா இருக்கிறதுக்கு சன்னியாசியா போயிருக்கலாம். ஏய், இங்க பாரு சங்கரபாண்டி. ஏய் சிஸ்டர், வாங்க கிளம்பலாமா? சிஸ்டர், என்ன சிஸ்டர், நான் எப்பவும் ரெடி சிஸ்டர். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக வெயிட்டிங்கா? ஏய், ரெடியான உடனே என்கிட்ட வந்து சொல்லாம அப்படியே ஹால்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும் நீ ரெடி ஆயிட்ட? நீ இன்னும் ரெடி ஆகலன்னு நினைச்சு நான் மெதுவா ரெடி ஆயிட்டு இருந்தேன். சிஸ்டர், நான் ரூமுக்கு வந்து நீங்க ரெடியானு கேட்டா திட்டுவீங்கன்னு நினைச்சதா இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சிஸ்டர். இப்ப என்னடா அதுக்கும் திட்டுறீங்க? முதல்ல அந்த சாமியார் கிட்ட சொல்லி உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சிஸ்டர் சும்மா இருங்க. அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சிஸ்டர். முதல்ல மாரியோட ஆத்மாவுக்கு ஒரு வழி பண்ணணும். அதுக்கு சாமியார் கிட்ட போய் வழி கேட்போம். வாங்க. வா. தேவிமா, இன்னைக்கு நீ ஸ்கூல் போயே ஆகணுமா? ம், இன்னும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? இல்ல சூர்யா, நீயும் துர்காமாவும் சேர்ந்து என்ன ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும். அதான் என்னோட ஆசையே. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே டெய்லியும் நானும் அப்பாவும் சேர்ந்து தான் உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவோம். ஹாப்பியா? ஆமா தேவிமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவோம். ம், உனக்கு ஹாப்பி தானே? வெரி வெரி ஹாப்பி. போலாம். வா. இருடா. துர்காமா, ஈவினிங் என்ன கூட்டிட்டு போறதுக்கு நீங்களும் வரணும். குட் கேர்லா இருக்கணும். பை. பாய்.
சிஸ்டர், ம். சுவாமியாரோட சந்திப்பு இன்னைக்கு நல்லபடியா முடியணும் சிஸ்டர். மாரியோட ஆத்மாவுக்கு அப்பதான் ஒரு முடிவு கிடைக்கும் சிஸ்டர். ஆமா, துர்கா உடம்புல இருந்து மாறி ஆத்மாவை பிரிச்சுட்டாலே போதும். அப்புறம் துர்கா வெறும் உடம்புதான். அப்போ ஒரே கல்ல ரெண்டு பங்கான சொல்லுங்க. ஏய் பாருங்க பாருங்க பாருங்க, குழந்தை ஒரு சூப்பரான பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகுது. எல்லாரும் பாருங்க. ஏய் இரு இரு, அப்படியே வண்டியை ரிவர்ஸ்ல எடு. ரிவர்ஸ் 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 வா. என்ன சிஸ்டர் பாருங்க, அந்த குழந்தை அப்படியே அச்சு அசல் நம்ம சொந்தக்கா தேவி மாதிரியே இருக்கே. எனக்கும் அது ஆச்சரியமா இருக்கு. நல்லா பாத்துக்கங்க, அடுத்து குழந்தை என் கையில ஏறி நின்று உச்சில டான்ஸ் ஆட போகுது. பாப்பா ஏன் சிஸ்டர், ட்ரெஸ் போட்டதா சிஸ்டர் வேற. மொத்தப்படி இந்த பாப்பா அப்படியே நம்ம சுண்டக்கா தேவிதான். என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே சிஸ்டர். சிஸ்டர், கார் அடிக்க ரிவர்ஸ்ல எடுன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சேன் சிஸ்டர். ஆனா என்னோட மூளைக்கு தான் ஒண்ணுமே பிடிபடல. ஆனா தேவி மாதிரி இருக்கிற கடக்கூத்தாடி பாப்பாவை பார்த்ததும் உங்க மூளைக்குள்ள இப்படி ஒரு ஐடியா தோணிருக்கு பாத்தீங்களா சிஸ்டர்? ஆஹா சிஸ்டர், உங்க நிழல நான் இருக்கிறத பாக்கியமா நினைக்கிறேன் சிஸ்டர். என்ன சிஸ்டர், ஏன் சிஸ்டர் கோவப்படுறீங்க? வந்துட்டா சிஸ்டர். கன் மாதிரி தூக்கிட்டானுங்க சிஸ்டர். இது என்ன இடம்? இங்க எதுக்காக நைனா வந்திருக்கோம்? நம்ம எங்கம்மா வந்தோம்? யாரோ கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி இவங்க தான் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காங்கம்மா. சிஸ்டர், இது தேவி இல்ல சிஸ்டர். இது மட்டும் தேவியா இருந்திருந்தா உங்க கை பத்திருக்கும்ல. உங்க கைக்கு ஒண்ணு ஆகல பாருங்க. ஏய், உன் பேர் என்ன? ராணி, ஜான்சி ராணி. அடேங்க அப்பா, கையில வாழை கொடுத்தா அப்படியே குட்டி ஜான்சி மாதிரியே இருக்கும் போல இருக்கே. ஆமா, நீங்க யாருங்க? எதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது உனக்கு தான். எனக்கு எதுக்குமா இவ்ளோ பணம்? யோ, நீ உன் பொண்ணும் ரோட்ல வித்த காட்டி கஷ்டப்படாம நிம்மதியா சந்தோஷமா வாழறதுக்கியா வாங்கிக்க. வாங்கிக்கோ. இது அட்வான்ஸ் மட்டும்தான். நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டா இந்த மாதிரி நிறைய கட்டு உன் கைக்கு வரும். கட்டு பணத்தை நீங்க என் கையில கொடுக்கும் போதே தெரிஞ்சு போச்சுமா, ஏதோ தப்பான வேலைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. பயப்படாத, ரிஸ்கான வேலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன் பொண்ணு மாதிரி என் வீட்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. மிஸ்டர் கூத்தாடி, பாருங்க நல்லா.